சுடரை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட நிச்சயமா குமரவேல் திருந்த போறது கிடையாது அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் கழிச்சு சுடர் காலையில காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க சக்திவேலுக்கு. அப்ப சக்திவேல் மாறி மாறி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட ஏங்க அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. உடனே இது என்ன புடவை, இந்த மாதிரி புடவைல நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வராதவங்க யாராவது பெரிய மனுஷங்க 4 பேர் வந்து பார்த்தா நம்ம மான மரியாதை என்ன ஆகிறது, எங்கே அந்த குமரவேலு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. உடனே ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலை நோண்டிக்கிட்டே வர்றாரு குமரவேலு. இதில் பணம் 1,00,000 ரூபாய் இருக்குது, கூட்டிகிட்டு போய் மருமகளுக்கு நல்ல நல்ல புடவைகளாக கொஞ்சம் விலை அதிகமானதாக வாங்கி கொடு, இவ பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, இவங்க வீட்டில் போடுற மாதிரி துணிகளையே இங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் சொல்ல குமரவேலு சரிப்பா அப்படின்னு 1,00,000 ரூபாயை வாங்கிடுறாரு. அதே சமயம் சுடரும் இல்லை என்கிட்ட இருக்கிற புடவைங்களே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வடிவு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் கொஞ்சம் புடவைங்க உனக்கு எடுத்து கொடுக்கறது முறை தான், அதனால சந்தோஷமாக போய் குமார் கூட போய் எடுத்துட்டு வாமா அப்படின்னு தலையை வருடி கொடுக்குறாங்க வடிவும். சரி சரி நான் மத்தியான சாப்பாட்டுக்கு வரமாட்டேன், மில்லுக்கு போகிறேன் அப்படின்னு சக்திவேல் வெளியில் வந்து செருப்பு தொட்டுட்டு கிளம்ப போகிறாரு. அந்த சமயம் பார்த்துட்டு புரோக்கர் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ஐயா அப்படின்னு கும்பிட ஐய நீயாயா, என் மகனுக்கு கல்யாணமெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இப்போ எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். இல்லையா அது தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், இப்படி போய் ஒன்றும் வசதியே இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கிற வசதிக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களே, எனக்கு மனசே கேட்கல, அதனால தான் எத்தனை பெரிய ஜாதகங்களாக எடுத்து வச்சுருந்தேன், நான் இன்னும் ஒரு வாரம் வெளியில் காசி ராமேஸ்வரன்னு போயிட்டேன், வந்திருந்தா அதுக்குள்ளே கொடுத்துருப்பேன், அதுக்குள்ளே இப்படி முடிச்சிட்டீங்களே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்ல உடனே என்ன பண்ணுறது, என் பையன் அப்படி பேரை கெடுத்து வச்சுட்டானே, வேற யாரும் பொண்ணு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயா நீங்கள் கேட்டீங்கல்ல அங்கே பெரியபாளையம் ஜமீன் பொண்ணு, அந்த பொண்ணு வீட்டில் கூட சரி சம்மதம்னு சொல்லிட்டாங்க தம்பி, ஃபோட்டோ ஜாதகத்தையெல்லாம் பார்த்து முடிக்க சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் கல்யாணம் முடிஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிகிறாரு புரோக்கர். என்னது அப்படியா, வா நீ ஒரு நிமிஷம் மில்லுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி புரோக்கரை கூட்டிகிட்டு போக அவங்களுக்கு ஒரே பொண்ணு தானே அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. ஆமாங்க ஐயா ஆமாம் ஒரே பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே காலேஜில் பழக்க வழக்கம் ஆகி ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி கடைசியில் அந்த பையன் ஏதோ ஆக்சிடெண்ட்லேயோ என்னவோ இறந்துட்டான்னு அந்த பொண்ணை அவங்க வீட்லேயே வச்சுருக்காரு ஜமீனு. இப்போ ஏதாவது 2வது கல்யாணம் பண்ணுற மாதிரி மாப்பிள்ளைங்க இருந்தால் நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி, அதுவும் உங்கள் சாதி சனத்திலேயே, அதாவது அந்த பெரிய ஜமீன்தாரரும் உங்கள் ஜாதி சனம் தானே, அதுலேயே ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொன்னார். அப்போ தான் நம்ம தம்பி குமரவேலை பற்றி நான் அவர்கிட்ட சொன்னேன், அவரும் சம்மதம் படு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட செய்தியை சொல்லிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேலுக்கு அந்த பெரிய பண்ணையம் ஜமீன்தாருக்கு ஒரு 400-500 ஏக்கர் இருக்குமில்ல தோட்டம் துறவுன்னு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மேலேயே இருக்குங்க ஐயா அப்படின்னு புரோக்கரும் சொல்ல அப்படியா அப்படின்னு மீசையை முறுக்கிக்கிட்டே அவசரப்பட்டுட்டியேடா சக்திவேலு, இவ்வளவு பெரிய சொத்தோட பொண்ணு வரும்போது நம்ம அவசரப்பட்டு இந்த தருதலையை பிடிச்சி நம்ம பையனுக்கு கட்டி வச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உடனே புரோக்கர் சொல்கிறாரு, ஐயா என்னதான் இருந்தாலும் இந்த சம்மந்தம் இப்போ நீங்கள் முடிச்சிருக்கிறது ரொம்பவுமே சுத்தமாக சரியாகலை, அதுவும் உங்களுக்கு உறவு முறை கூட சரிப்பட்டு வராது, அது தங்கச்சி முறை ஆகுதுன்னு சொன்னாங்க ஊருக்குள்ளே, அப்படிப்பட்டதை எதுக்கையா வச்சுட்டு பேசாமல் கழிச்சு விட்டுட்டு இந்த பெரிய பாளையம் ஜமீன்தாரரோட பொண்ணை கட்டிக்கிட்டா அருமையான இடம், உங்களுக்கு தகுந்த வசதி எப்படியோ ஒன்று பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்ல அது சரியா, இப்போ போய் நான் அந்த பிள்ளைய எப்படி வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு சக்திவேல் மீசையை முறுக்கிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயா என்னமோ பண்ணுங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது அவகிட்ட அந்த குறை இந்த குறைன்னு சொல்லி ஏதாவது சொல்லி அவளை திரும்பவும் அவள் வீட்டுக்கே துரத்தி அடிச்சுட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல நம்பிக்கை இல்லைன்னா இந்தாங்க ஜமீன்தாரரோ இதோ ஃபோன் பண்ணிட்டாரு பேசுங்க அப்படின்னு புரோக்கர் கொடுக்க என்ன சம்மந்தி அப்படின்னு அந்த ஜமீன்தாரரும் பேச என்ன பண்ணுறது, என் புள்ள வேற தேவையில்லாமல் அவங்க கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணி கடைசியில் நல்ல வேலை ஒரு குழந்தை குட்டின்னு ஆகிறதுக்குள்ளே அவன் போய்
சேர்ந்துட்டான். இப்போ உங்கள் பையனுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வ சம்மந்தம். ஆனால் நீங்கள் தான் அவசரப்பட்டு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இப்போ தான் புரோக்கர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு முழு சம்மதம் தானே? எனக்கும் சம்மதம். அவளை எப்படியாவது நான் துரத்திட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு சக்திவேல். அதே சமயம் ஃபோனை எடுத்து குமரவேலுக்கு ஃபோன் பண்ணுறாரு சக்திவேல். குமாரே, எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, அப்பா நீங்கள் தான் சுடரை கூப்பிட்டு போய் துணி கடையில் நல்ல நல்ல துணிங்களாக எடுத்து தர சொன்னீங்கன்னு சொல்லி நான் சுடரை அழைச்சிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குமரவேலு. அந்த கேடுகட்ட நாயோட மகளுக்கு எதுக்கு துணி ஒரு கேடா? நான் என்னமோ ரொம்ப பெரிய அதிசயமான பொண்ணுன்னு நினச்சிட்டு சொன்னேன். அந்த துணியெல்லாம் எடுக்க வேண்டாம், முதல்ல கொண்டு போய் அவளை வீட்டில் இறக்கி விட்டுட்டு நேராக மில்லுக்கு வா, ஒரு முக்கியமான தலை போகிற விஷயம்டா, சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்னு சொல்ல குமரவேலு சரிப்பா சரி அப்படின்னு சுடரை நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு போய், ஏங்க துணி எடுக்க கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சுடர் கேட்க, உடனே குமரவேல் சொல்கிறாரு, அதெல்லாம் எங்கள் தொழிலில் அப்படி தான். திடீர்னு மில்லில் ஒரு வியாபாரி வந்திருப்பார், தோட்டத்தில் ஒரு வியாபாரி நிற்பார், குடோனில் ஒரு வியாபாரி இருப்பாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? போ உள்ளே போ இறங்கி அப்படின்னு மிரட்ட, சரிங்க அப்படின்னு சுடரும் இறங்கி போயிடுறாங்க. உடனே அங்கே மில்லுக்கு வந்த பக்கம் சக்திவேல் எல்லா விஷயத்தையும் குமரவேல் கிட்ட சொல்ல, அப்பா அவசரப்பட்டுட்டேமேப்பா, இவ்வளவு சொத்தோட பொண்ணு நிச்சயமாக அவளும் 2வது கல்யாணம் பண்ணிட்டு என்னை கட்டிக்கிறதால கண்டிப்பாக அடங்கி ஒடுங்கி என் கூட வாழ்ந்துருப்பாப்பா. இவ்வளோ பெரிய இடத்த மிஸ் பண்ணிட்டோம். சரிப்பா கவலையை விடுங்க, இந்த சுடரை எப்படி கவனிக்கணுமோ நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரவேலு சொல்கிறாரு. டேய், அவளை நம்ம வாழா வெட்டியாக வீட்டுக்கு துரத்தணும்னா அவங்க அம்மா பாக்கியம் பத்திரகாளியாக ஆயிடுவா. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நீ அவளை எங்கேயாவது, நான் வீட்டில் வந்து சொல்கிறேன், ஹனிமூன் கூட்டிகிட்டு போயிட்டு வாடா மகனேன்னு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது முடிச்சு கட்டிட்டு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி கடைசியில் அதில் அவள் மட்டும் மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்கிற மாதிரி கதையை திருப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் எப்படியாவது இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் சொல்ல, அருமையான ஐடியாப்பா அப்படின்னு சக்திவேலு வீட்டுக்கு வர, அதே சமயம் என்னம்மா சுடரு, இங்கே வீட்டுக்குள்ளேயே 4 சுவருக்குள்ளே இருந்து போர் அடிக்குதா? சரி, ஹனிமூன் கொடைக்கானலுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீயும் குமரவேலு போயிட்டு வாங்க நாளைக்கு காலையிலேயே அப்படின்னு சொல்ல, உடனே சரிங்க மாமா அப்படின்னு சுடரும் சொல்கிறாங்க. உடனே மாமாவா, எல்லாம் பணத்துக்கு வேண்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் உனக்கு சித்தப்பனோ பெரியப்பனோ ஆக வேண்டியது, பரவாயில்லை அப்படின்னு வெறுக்குடு சொல்கிறாரு முகத்தில் அடித்த மாதிரி. உடனே சுடரும் அதுக்கு சொல்லலைங்க அப்படின்னு ரொம்ப பாவமாக முகத்தை வச்சுக்கிறாங்க. அதே சமயம் ஃபோனை எடுத்து பாகியத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா நானும் அவரும் நாளைக்கு கொடைக்கானல் போக போகிறோம் ஹனிமூனுக்காக அப்படின்னு சொல்ல, உடனே பாகியமும் பாத்தியாடி பாத்தியா, இந்த முறை இறனை அண்ணன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி இருந்தா இப்படி நமக்கு உனக்கு கொடைக்கானலெல்லாம் போய் பார்க்குற பாகியம் கிடச்சிருக்குமா? போயிட்டு வா, அம்மாவுக்கு ஏதாச்சும் மறக்காமல் வாங்கிட்டு வாடி சுடரு அப்படின்னு பாகியமும் கேவலமாக பேச, சரிம்மா அப்படின்னு அங்கே சுடர் சொல்ல, சரி ஃபோனை வெயி, நாளைக்கு காலையில் உன்னை வழி அனுப்புறக்கு அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க, மயிலு நாளைக்கு சுடரும் மாப்பிள்ளையும் கொடைக்கானல் போக போகிறாங்களாம், போய் வழி அனுப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அம்மா நீ வேணா போயிட்டு வாமா, எனக்கு நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு வாட்டி போய் அவளை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, உடனே மயிலும் என்னம்மா கடைசியான்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, நான் சொன்னது சாதாரணமாக இன்னைக்கு இங்கே இந்த ஊர்லேருந்து போகிறாள்ல அதுக்கு வேண்டி சொன்னடி, நீ வா அப்படின்னு அங்கே பாகியமும் போகிறாங்க, கூடவே மயிலும் போக, மயிலே உன் பேக்கில் ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூட சுடர் கையில் கொடுத்து அனுப்புவோம், சும்மாவா அனுப்புறது அப்படின்னு சொல்ல, இதோ இருக்குமா அப்படின்னு 500 ரூபாயை எடுத்து கொடுக்க, பக்கத்தில் நிற்கிற சக்திவேல் அந்த பணத்தை வாங்கி கிழிச்சு வீசிட்டு, என்ன என் பையனை பிச்சைக்கார பையனை நினச்சிட்டிங்களா? நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயில் என் பையன் என்ன கொடைக்கானல் போயிட்டு வர முடியுமா? அதுவும் சொகுசாக உங்கள் பிள்ளை அவ்வளவு தூரம் இப்படி சொகுசு காரில் சொகுசாக ரூம் புக் பண்ணி இந்த 500 ரூபாயில் போயிட்டு வர முடியுமா? பரதேசி குடும்பத்துக்கெல்லாம் சம்மந்தியான பிச்சைக்கார குடும்பம் அப்படின்னு பேசுகிறாரு சக்திவேல். தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு அங்கே சண்டை பிடிக்க, உடனே மாறி வந்து சொல்கிறாங்க, எங்கள் குழந்தைங்க ஹனிமூன் போகிற பக்கம் ஏங்க இப்படி காலங்காத்தால் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சண்டை பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் உனக்கு என்ன தெரியும்? டேய் குமாரே, நான் சொன்னபடி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அங்கே கண் சிமிட்டிகிட்டே சக்திவேல்.